அவர் மரணிக்கும் போது அவர் வாழ்க்கையின் ஆனந்தம் அவர்களுடைய முகத்தில் தெரிந்தது. அடிக்கடி சொல்லக்கூடிய நிகழ்வுதான். இந்த வரலாறை பேசும் வரை அதை பற்றிய சிந்தனை எனக்கு ஏற்படவில்லை. ஆனால் அந்த இடத்தை கடக்கும் போது என் உள்ளம் யோசித்தது. கடைசி தருவாய் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்தில் அல்லாஹுடைய ரசூல் மரணிக்கப் போகிறார்கள். எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபியின் மரணத்துடைய செய்தி உலகத்தில் யார் கேட்டாலும் கலங்குவார்கள். எழுந்திருக்க முடியவில்லை, நிற்கிறார்கள், கீழே விழுகிறார்கள், எழுந்திருக்கிறார்கள், நிற்கிறார்கள், கீழே விழுகிறார்கள். அவர்களால் தொழுகையை நடத்த முடியாத நிலைமை வரும்போது அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவுகிறார்கள். 3 நாட்கள் அபூபக்கர் தொழுகை நடத்துகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. முஹம்மது நபி உயிரோடு வாழும் போது 3வது நாள் முடிகிறது. 4வது நாளுடைய காலை விடியல் வருகிறது. ஃபஜ்ருடைய தொழுகை. நபித்தோழர்கள் எல்லாம் அபூபக்கருடைய தலைமையில் வரிசையில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அறையின் திரையை கொஞ்சம் அகற்றி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழர்களை பார்த்த இறுதியான நேரம் அதுதான். அவர்களுக்கு தெரியும், இதுதான் என் தோழர்களை நான் பார்க்கக்கூடிய இறுதி நேரம் என்று. திரை அகழ்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். நபித்தோழர்கள் அபூபக்கருடைய தலைமையில் படைத்த இறைவனுக்கு முன்னால் சஃப்புகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு புன்சிரிப்பை சிரித்தார்கள். இந்த சிரிப்பின் அர்த்தம் தெரியுமா?